கலாத்தியர் 3:26 வாசிப்போம். ஒவ்வொரு விசுவாசியும், நீங்கள் யாராக இருந்தாலும், ஆணோ பெண்ணோ, நீங்கள் தேவனுடைய பிள்ளை மாத்திரம் இல்லை, தேவனுடைய புத்திரர். ஏன் அப்படி சொல்லுது வேதம் அப்படின்னா, தேவனுடைய குடும்பத்தில் அடையக்கூடிய மிக மேலான ஒரு நிலையும், ஒரு அந்தஸ்தையும், ஒரு பொறுப்பையும், ஒரு பவரையும், ஒரு உரிமையும் நீங்கள் பெற்றிருக்கிறீங்க அப்படின்ற அர்த்தத்தில் வேதம் சொல்கிறது. வாசிப்போம். எல்லா விசுவாசிகளும் தேவனுடைய புத்திரர். கலாத்தியர் 3:26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. இன்றைக்கு செய்தி நீங்கள் புத்திரராக இருக்கிறதுனால புத்திரரை போல வாழுங்கள், அடிமையை போல வாழாதீர்கள். நான் காண்பிக்கிறேன். பவுல் கலாத்தியர்லையும் சரி, ரோமர்லையும் சரி, இந்த புத்திர சுவிகாரம், புத்திரர், நாம் தேவனுடைய புத்திரர்ன்ற இந்த காரியத்தை போதிக்கும் போது அவர் சொல்ல வருகிற ஸ்டார்டிங் பாயிண்ட், எப்படி சொல்றது, ஆரம்ப பாயிண்ட், புத்திரர்னு வரும்போது இந்த சத்தியத்தில் எவ்வளோ அடங்கியிருக்கு, இதில் உச்சக்கட்டம் எவ்வளோ இருக்கு. ஆனால் இதனுடைய ஆரம்ப நிலை, ஆரம்ப விஷயமே என்னன்னா, முதலாவது புத்திரரை போல நடந்து கொள்ளுங்கள், வாழுங்கள், அடிமையை போல வாழாதீர்கள். புத்திரராக இருந்தீங்கன்னா அடிமையா இல்லை நீங்கள் இப்போ. அப்போ புத்திரரை போல வாழுங்க, அடிமையை போல வாழாதீர்கள். இதுதான் பவுல் சொல்ல வராருன்றத முதல்ல காமிச்சிடுறேன். கலாத்தியர் 3:26 வாஸ்தம் இந்த புத்திரர்ன்ற காரியம். அப்படியே 4:6 பாருங்க. 4:6-7 திரும்ப புத்திரர்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி நாம் புத்திரராக இருக்கிறதுனால நாம் அடிமையாக இல்லைன்றது சொல்லுவார். கவனிங்க, வாசிக்கிறப்ப கவனிங்க. கலாத்தியர் 4:6-7. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். என்ன சொல்றாரு? அடிமையா இல்லாம புத்திரனாய் இருக்கிறாய். எப்படி சொல்றாரு பாருங்க. நீ புத்திரர், தேவனுடைய புத்திரர்னு சொல்லிட்டு, அப்பா பிதாவேன்னு நம்ம கூப்பிடுற அளவுக்கு நம்ம புத்திரராக இருக்கிறோம்னு சொல்லிட்டு, அடுத்து என்ன சொல்றாரு? அப்போ நம்ம அடிமையா இல்லை. எப்படி அதை கொண்டு வர்றாரு பாருங்க. விசுவாசிகளிடத்தில் பேசுகிறார், விசுவாசிகளுக்கு போதிக்கிறார். நீங்கள் தேவனுடைய புத்திரர், தேவன் ரட்சிப்பின் மூலம் நம்ம புத்திரராகவே ஆக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து என்ன சொல்றாரு? அப்போ நம்ம அடிமை இல்லை. புத்திரர்னா அடிமையா இருக்க முடியாது. ரோமர் 8:15 அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பேசுகிறார். அதாவது இந்த புத்திரர்ன்ற காரியத்தை எடுக்கும்போது அவர் சொல்ல வருகிற ஆரம்ப பாயிண்ட்டே, முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயமே, முதல்ல புத்திரரை போல வாழுங்க, அடிமையை போல வாழாதீர்கள் அப்படின்னு சொல்ல வர்றார். ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். திரும்ப பாருங்க, விசுவாசிகளை பார்த்து பேசுகிறார். பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், விசுவாசிகளே நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. எப்படிப்பட்ட ஆவியை பெற்றீர்கள்? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை. விசுவாசியை பார்த்து சொல்கிறார், விசுவாசிகளே உங்கள் வாழ்க்கை இந்த உண்மைக்கு மேட்ச் ஆகட்டும். எந்த உண்மைக்கு? அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் பெறல, ஒரு மகன் என்ற ஒரு ஆவியை பெற்று, அதாவது நீங்கள் ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன் வருது ஆங்கிலத்தில், புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அதாவது உங்களை மகன் ஆக்கின அந்த ஆவி. நீங்கள் மகன் என்று ஒரு அத்தாட்சியாக இருக்கிற ஆவியானவரை பெற்றிருக்கிறீர்கள். ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார்னா எதற்கு அத்தாட்சியாக இருக்கிறார்? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றதுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கிறார். அவர் இருக்கிறதுலே மேலான ப்ரூஃப். ஆவியானவர் உள்ள இருக்கிறார்னா அவர் யார்? திருத்துவத்தின் 3ஆம் நபர். அவரே நம்மோட வசிக்கிறார் என்றால், அப்போ நாம தேவனுடைய பிள்ளைகள், புத்திரராய் இருக்கிறோம் என்பதற்கு ப்ரூஃப். அப்போ என்ன சொல்றார் பவுல்? எப்பா நீ இந்த ஆவியானவரை பெற்றிருக்கிற, புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அப்போ அது போல நடந்துக்கும், அதை போல வாழு. அடிமைத்தனத்தின் ஆவியை நீ பெறவில்லை, ஞாபகம் வைத்துக் கொள்றாரு. அப்போ இன்றைக்கு நாம சொல்ல வர செய்தியினுடைய மெயின் பாயிண்ட் என்னன்னா, அடிமையை போல வாழாதீர்கள், புத்திரனை போல வாழுங்க. ஏன்னா புத்திரனா இருக்கிறீங்க. இப்படி இருக்கிறதுனால இப்படி வாழுங்க. புதிய ஏற்பாடு திரும்ப திரும்ப நம்மளை அப்படிதான் சொல்லுது. நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. நீதிமானா இருக்கிறீங்க, ஏற்கனவே இருக்கிறீங்க, ஆகவே நீதிமானா வாழ்ந்து காமிங்க. உங்க பிராக்டிக்கல் லைஃப்ல நீதிமானாய் ஒரு நீதியான வாழ்க்கையை வாழுங்க. பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், ஆகவே பரிசுத்தமா வாழுங்க.
மீட்கப்பட்டீர்கள். ஆகவே அந்த மீட்கப்பட்டோம் என்ற அந்த உண்மையை பிராக்டிக்கலாக வாழ்ந்து காமிங்க. அதே போலதான் தேவனுடைய புத்திரரா இருக்கிறீங்க, ஏற்கனவே இருக்கிறீங்க ஒவ்வொரு விசுவாசியும். அதனால்தான் அந்த கலாத்தியர்லையும் சரி ரோமர்லையும் சரி ஏற்கனவே இருக்கிறீங்கன்றது கரெக்டாக வருது பாருங்க, தெளிவாக வருது. அதாவது ரோமர் 8:15 எப்படி வருது? புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். கவனிச்சிங்களா? 8:15 புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள், பெறப்போகிறீர்கள். பெற்றீர்கள்னா ஏற்கனவே அடாப்ஷன் ஆயிடுச்சு, ஏற்கனவே மகன் ஆயிட்டீங்க. கலாத்தியர் 4:6 அப்படியே வருது. நீங்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள், அப்ப நீங்க அடிமையா இல்லை, மகனா இருக்கிறீங்க, புத்திரனா இருக்கிறீங்கன்றார். ஏற்கனவே இப்படி இருக்கிறீங்கன்றார். ஏற்கனவே இருக்கிறதுனால அதற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழுங்க. என்ன சொல்ல வர்றார் பவுல்? பி வாட் யூ ஆர். நீங்க என்னவா இருக்கிறீங்களோ அப்படியே இருங்க, அப்படியே வாழ்ந்து காமிங்கன்றார். உங்க வாழ்க்கை உங்க நிலையை மேட்ச் பண்ணட்டும், உங்க லீகல் ஸ்டேட்டஸும் உங்க வாழ்க்கையும் மேட்ச் ஆகட்டும். லீகலா நீங்க தேவனுடைய புத்திரன், பேப்பரின்படி லீகல் ஸ்டேட்டஸ், சட்ட பிரகாரமாக உங்கள் நிலை என்ன? தேவனுடைய பார்வையில் நீங்கள் அவருடைய பிள்ளை, அவருடைய புத்திரன். தேவன் அப்படி தான் உங்களை பார்க்குறார். ஏன்னா அது உண்மை, உங்களை புத்திரன் ஆக்கிட்டார். நீங்கள் விசுவாசியாக இருந்தீங்கன்னா இது உண்மை. இப்போ அதுக்கு ஏற்றவாறு வாழுங்கன்றார். அப்படி வாழுங்கன்னா இதில் ஆரம்பமே என்ன சொல்ல வராரு? முதல்ல அடிமையை போல வாழாத. அடிமையை போல வாழ்ந்தால் அப்புறம் எப்படி? அப்புறம் வேற எதுவுமே பேச முடியாது. ஒரு மகனுக்கு எவ்வளோ உரிமைகள் இருக்குது, எவ்வளோ பவர் இருக்குது, எவ்வளோ அதிகாரம் இருக்குது. அதையும் புதிய ஏற்பாடு சொல்லுது பாருங்க. சுதந்திரம், ஒரு பெரிய சுதந்திரம் இருக்கு. உலகத்தையே நாம் ஒரு நாள் ஆளப்போகிறோம் இப்படிலாம் சொல்லுது. இந்த புத்திரனுடைய உச்சகட்டம் அங்கே போகுது. ஓகேயா? பட் இப்போ என்ன எங்கே ஆரம்பிக்கிறோம் நம்ம? சரி, அது உச்சகட்டம் இருக்கட்டும். முதல்ல ஆரம்பமே இல்லைன்னா அப்புறம் எங்கே உச்சகட்டம்? இந்த புத்திரன்ற சத்தியத்தினுடைய ஆரம்பமே என்னதுன்னா, புத்திரனாக இருக்கிறதுனால அடிமை போல வாழ வேண்டாம், புத்திரனை போல வாழ வேண்டும். ஆகவே இன்றைக்கு செய்தி அதுதான். அடிமையை போல வாழ வேண்டாம், புத்திரனை போல வாழுவோம். ஏன்னா புத்திரராக ஏற்கனவே இருக்கிறோம். சரி, அடிமையை போல வாழ வேண்டாம்னா என்ன விதத்தில் அடிமையை போல வாழ வேண்டாம்? அந்த 8:15 பாருங்க, திரும்ப ரோமர் 8:15 இந்த அடிமைத்தனம் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லுகிறார் பவுல். இது எப்படிப்பட்ட வாழ்க்கையா? அடிமைத்தனமான வாழ்க்கை. இந்த அடிமைத்தனம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு பாருங்க. ரோமர் 8:15 திரும்ப வாசிப்போம். இந்த பயம் எப்படி அதில் அடங்கி இருக்குன்னு சொல்றாருன்னு கவனிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். எப்படி சொல்றாரு? திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அதாவது இந்த அடிமைத்தனத்தின் ஆவி, அதாவது இந்த புத்திரனை போல வாழாதவர்கள் விசுவாசிகளிடத்துல பேசுறாரு. நல்லா கவனிங்க, விசுவாசிகளிடத்துல பேசுறாரு. ஏற்கனவே புத்திரன் ஆனவங்கள்ட்ட பேசுறாரு. என்ன சொல்றாரு? நீ எப்படிப்பட்ட ஆவியை பெற்றேன்னு முதல்ல நினைச்சு பாருன்றாரு. புத்திரனுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவியை பெறல? அடிமைத்தனத்தின் ஆவி. இந்த அடிமைத்தனத்தின் ஆவி என்னத்தை செய்ய வைக்குமா? பயப்பட வைக்குமா? பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அதாவது இந்த அடிமையை போல வாழுகிறோம் என்றதனுடைய முதல் அறிகுறியே என்னன்னா பயம். பயத்தினால் ஆட்டி படைக்கப்படுகிறோமா? பயத்தோடையே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? நான் சொல்லுகிறேன், நீங்கள் இன்னைக்கு ஒரு விசுவாசியாக இருக்கிறீங்கன்னா பயம் உங்களை ஆட்டி படைக்குதுன்னா அதுவே காண்பிக்குது நீங்கள் புத்திரனை போல வாழலை, அடிமையை போல வாழுகிறீர்கள் என்று. நம்மளை நாமே இன்றைக்கு சோதித்து பார்க்க வேண்டும். நம்ம விசுவாசிகளாக இருக்கிறோம். விசுவாசிகள்னா தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். கேள்வி என்ன? புத்திரரை போல வாழ்கிறோமா அல்லது ஒரு அடிமையை போல வாழ்கிறோமா? இதில் முதல்ல எப்படி கண்டுபிடிச்சிக்கிறதுனா, பயம் நம்மளை ஆட்டி படைக்குதா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படியே பயத்தினால ஒடுக்கப்படுகிறதா? பயத்தினுடைய பிடியில் இருக்கிறோமா இன்றைக்கு? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்னா நான் சொல்கிறேன் பாருங்க, அது என்ன பயம் வேணா இருக்கலாம், எப்படிப்பட்ட பயமாக வேணா இருக்கலாம், அது புத்திரன்ற அந்த காரியத்தோடு ஒத்து போகாது. எந்த விதமான பயம் இருந்தாலும் அது நம்மளை ஆட்டி படைச்சாலும் பாருங்க, நல்ல பயம்னு இருக்குது வேதத்திலே. நல்ல பயம் இருக்குது, கடவுள் பயம், அது வேற, அது நல்ல பயம். ஆனால் நான் சொல்கிறது அந்த பயத்தின் ஆவி, அந்த பயம் நம்மளை அப்படியே ஆட்டி படைக்குது.
நம்மளை அப்படியே ஒடுக்குது. ஒன்றும் நிம்மதியாக தூங்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல, தேவனை சேவிக்க முடியல, நம்ப முடியல, அப்படியே நம்மளை பேரலைஸ் பண்ணி விடுது பாருங்க. அப்படிப்பட்ட பயம் எந்த காரணத்தின் நிமித்தமாக இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், நாம் ஒரு அடிமை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய புத்திரன்ற இந்த காரியத்தை விட்டுட்டோம். சொல்லலாம், எனக்கு தெரியுங்க, நான் தேவனுடைய பிள்ளைன்னு தெரியுங்க, அவர் என் தகப்பன் தெரியும்னு சொல்லலாம். தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? உண்மையிலே இந்த தகப்பன் பிள்ளைன்ற உறவை நாம் பெற்றிருக்கிறோம், தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார், நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்றத உண்மையே நம்ம உணர்ந்தோம்னா, அந்த உறவை உண்மையாக நம்ம பெருசாக எண்ணினோமானால் பயம் நம்மகிட்ட இருக்க முடியாதே. எப்படி இருக்க முடியும்? எப்படிப்பட்ட பயமாக இருந்தாலும் எனக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார், எல்லாத்துக்கும் மேலான தகப்பன், சர்வ வல்ல தேவன், இவர் என்னுடைய தகப்பன், நான் இவருடைய பிள்ளை, நான் இவருடைய குடும்பத்தில் இருக்கிறேன், இவர் என்னை பார்த்து கொள்கிறார், இவர் என் மேல் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார் என்ற அந்த உணர்வு இருந்தால் எப்படிங்க பயம் இருக்க முடியும்? இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. அந்த பயத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நான் சொல்லுகிறேன், விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், பயத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தேவனுக்கும் உங்களுக்கு இருக்க இந்த உறவை மட்டப்படுத்துகிறீர்கள். இந்த உறவு பெருசு இல்லை, என் பிரச்சனை தான் பெருசுன்றீங்க. தேவனுடைய தகப்பன், நான் அவருடைய பிள்ளை, இந்த மேலான உறவை நான் அடைஞ்சிருக்கேன் ரட்சிப்பின் மூலமாக, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு மட்டப்படுத்துகிறோம். நம்ம தெரியாமலே நாமளே மட்டப்படுத்திக்கிட்டு நம்முடைய பிரச்சனையை தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அதனால தான் பயப்படுறோம் பாருங்க. பயம் என்ன காண்பிக்குது? நம்முடைய பிரச்சனையை தான் பெருசாக எண்ணுகிறோமே ஒழிய நம்முடைய தகப்பனை பெருசாக எண்ணல. நமக்கும் அவருக்கும் இந்த விசேஷித்த உறவு இருக்கிறது என்பதை பெருசாக எண்ணவில்லை. அப்போ நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு எப்படிப்பட்ட பயமாக இருந்தாலும் அதை எதிர்த்து நில்லுங்க. இல்லை வாய் தரன்னு சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய தகப்பனாக இருக்கிறேன், நான் எதுக்கு பயப்படணும்? நான் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறேன், அவர் என்னை பார்த்து கொள்ளுகிறார், அவருக்கு தெரியும் என்னுடைய தேவைகள், அவருக்கு தெரியும் என்னுடைய பிரச்சனைகள், எல்லாமே தெரியும். ஆனால் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் அவர். என்னை அப்படியே விட்டுற மாட்டார், என்னை ஒருபோதும் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார், என்னை எப்பொழுதும் அன்பு கூறுவார். என்ன நடந்தாலும் என்னோட இருப்பார். அப்போ நான் எதுக்கு பயப்படணும்? இல்லை இப்படி நடந்துட்டாங்க, என்ன நடந்தாலும் அவர் என்னோட இருப்பார், எப்போ எதுக்கு பயப்படணும்? இல்லைங்க அப்படி நடந்துட்டா. அப்போது இந்த பயம் இருந்தாலே என்ன காண்பிக்குது? நாம் அடிமையை போல வாழுகிறோம். முதல்ல அதை விட்டு விட வேண்டும் பாருங்கள், அதை எதிர்க்க வேண்டும். அது அப்படியே இந்த பயம் வரும்போது ஒருத்தர் அன்றைக்கி ஒருத்தவங்க சொன்னாங்க என்கிட்ட, பாருங்க ஒரே பயமாக வருதுங்க. நான் கேட்டேன், அப்போ பயம் வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னு? இல்லைங்க அப்படியே சும்மா இருக்கிறேங்க. அதுதான் பெரிய தப்பு. சும்மா இருந்தீங்கன்னா அது அப்படியே பிசாசு பாருங்கள் ஒட்டுமொத்தமாக அப்படியே அமுக்குவான். எதிர்க்கணும், அதை ஃபைட் பண்ணணும் பாருங்க. ஃபைட் பண்ணுறதுல பல விதங்கள் இருக்குது. அதில் ஒரு காரியம் நீ சொல்கிறேன் பாருங்க. உங்களுடைய உறவை நினச்சி பாருங்க. நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, புத்திரனாக இருக்கிறீங்க, குடும்பத்தில் இருக்கிறீங்க, அவங்களுடைய தகப்பனாக இருக்கிறார், எதுக்கு நீங்கள் பயப்படணும்? அப்போது சரி, ஜென்ரலாக அப்படி எடுத்துக்கலாம் பாருங்க. பொதுவாக பயப்படக்கூடாது, நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், புத்திரனாக இருக்கிறோம். அப்போ இந்த உறவை எண்ணி பார்த்து பயப்படாமல் நாம் யாருன்னு எண்ணி பார்த்து நம்ம பயத்தை மேற்கொள்ளும் அப்படிலாம் எடுத்துக்கலாம், அப்படிலாம் அப்ளை பண்ணிக்கலாம், எல்லாம் ஓகே.